வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விலங்குகளோட வேடிக்கையான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல ஒரு மாடு குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு பொருள்ல தலையை விட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் இந்த மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கிற கூட்டத்துக்குள்ள வந்திருக்கு. வித்தியாசமா இது ஓடி வரதை பார்த்ததும் மற்ற மாடுகள் எல்லாம் அங்கிருந்து தெரிச்சு ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் அதை எப்படியோ எடுத்து விட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோல இந்த பூனைக்கு ரூம்ல லைட் போட்டா பிடிக்காது போல. லைட் ஆன் பண்ண உடனே அந்த சுவிட்சை உடனே ஆஃப் பண்ணிக்குது. இத்தனைக்கும் அந்த சுவிட்ச் ஹைட்டா இருக்கு, ஆனாலும் ஜம்ப் பண்ணி அதை ஆஃப் பண்ணுது. அடுத்ததான் இந்த வீடியோல ஒரு பூனை வீட்டு கூரை மேல மெதுவா நடந்து வந்துட்டே இருக்கு. பக்கத்து வீட்டு பூனை திடீர்னு வரும்னு இது எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு சண்டைக்கார பூனை போல, அதனால வேகமா தப்பிச்சு அங்கிருந்து ஓடி போயிருக்கு. அடுத்ததான் இந்த வீடியோல வீசல் ரொம்ப அழகா மீன்களை வாங்கி சாப்பிடுறத தான் பாக்குறோம். இத்தனைக்கு அது கூண்டுக்குள்ளதான் இருக்கு, ஆனாலும் அதோட 2 கைகளை மட்டும் வெளியே போட்டு மீனை வாங்கி அழகா சாப்பிட்டுட்டு இருக்கு. இங்க இந்த வீடியோல ஒரு கேட் ஃபிஷ்ஷை பாக்குறோம். இது சாப்பிடுறதுக்காக ஏதோ ஒரு உணவு போட்டிருக்காங்க. மெதுவா வந்து அதை தூக்கிட்டு போகுது. கரையில ஆட்கள் நிக்கிறதுனால எவ்வளவு கவனமா இருக்குது பாருங்க. மெதுவா வந்து தலையை எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு செகண்ட்ல அதை தூக்கிட்டு உள்ள போயிடுச்சு. இங்க இந்த வீடியோல பூனை எலியோடு சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறதான் பாக்குறோம். பூனையை பார்த்ததும் எலி பயந்து ஓடும் அப்படின்னு பார்த்தா இந்த எலிக்கு பூனையை பார்த்து கொஞ்சம் கூட பயமே இல்லை. இப்பெல்லாம் பூனை தான் எலியை பார்த்து பயந்து ஓடுது. அடுத்தது அந்த வீட்டுல இந்த பூனை நாய் பக்கத்துல போனதும் அந்த நாயோட ரியாக்ஷனை பாருங்க. எவ்வளவு வம்பு பண்ணாலும் நான் வாயே திறக்க மாட்டேன் அப்படின்னு அமைதியா உட்கார்ந்துருக்கு. இந்த பூனையை பார்த்து இதுக்கு இவ்வளவு பயமா? இந்த வீடியோல ஓரமா படுத்திருக்கிற ஒரு பாம்பை தூக்கி நடுவெளியில போட்டு அந்த பாம்பு கிட்ட இந்த பூனை வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ஒரு காட்டு பூனை. இந்த பூனை தொட்டதும் அந்த பாம்பு புதருக்குள்ள போக போச்சு. அதை இழுத்து இங்க போட்டு வச்சிருக்கு. அந்த பாம்பு இதுகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு மெதுவா ஊந்து போயிடலாம் அப்படின்னு பாக்குது. ஆனா அந்த பூனை 2 கையாலையும் தொட்டு தொட்டு விளையாடிட்டு இருக்கு. இங்க நம்ம பாக்குற இந்த பூனைக்கிட்டே ஒரு பாம்பு மாட்டி இருக்கு. இந்த பூனை ஏதோ மீன் சாப்பிடுற மாதிரி அந்த பாம்பை கடிச்சு நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த வீடியோல ஒரு அட்டகாசமான பூனையை பாக்குறோம். இந்த பூனை மெதுவா பதுங்கி பதுங்கி வந்துட்டு இருக்கு. அந்த மரத்தடியில ஒரு கழுகு நிக்குது. அந்த பெரிய கழுகு போய் பிடிக்கலாமா அப்படின்னு தான் இது மெதுவா பதுங்கி பதுங்கி வந்துட்டு இருக்கு. ஆனா கழுகு அதை விட உருவத்துல 2 மடங்கு பெருசா இருக்கிற குட்டி விலங்குகளை ஈஸியா தூக்கிட்டு போயிடும். கழுகுக்கு இந்த பூனையை தூக்குறதும் ரொம்ப ஈஸியான வேலை தான். இந்த பூனை எப்படி மறைஞ்சிருந்து அந்த கழுகை பாக்குது பாருங்க. கழுகு முறைச்சு பார்த்து முன்னுக்கு வரவும் பூனை அப்படியே பின்வாங்கி அந்த பக்கமா திரும்பி போயிடுச்சு. வேற ஏதாவது பறவையா இருந்தா பூனை கேட்ச் பண்ணிருக்கோம். அடுத்தது இந்த வீடியோல அட்டகாசமான சிங்கத்தை தான் பாக்குறோம். சிங்கம் எப்பவுமே சீட்டாவை துரத்திட்டு போகும். ஆனா இந்த வீடியோல ரொம்ப ஆச்சரியமா ஒரு சீட்டா சிங்கத்தை துரத்திட்டு போகுது. பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. சீட்டா ஏன் இவ்வளவு வேகமா ஓடி போகுது அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒரு சிங்கம் ஓடிட்டு இருக்கு. சிங்கம் சீட்டாவுக்கு பயந்து இவ்வளவு வேகமா ஓடுது அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்பவே முடியல. ஏன்னா எப்பவும் சிங்கம் தான் சீட்டாவே துரத்தும். அடுத்தது இந்த வீடியோல ஒரு ஹைனாவை பாக்குறோம். இந்த ஹைனாவோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கு நல்ல அடர்த்தியான முடி இருக்கு. இது பக்கத்துல ஒரு குட்டி நரி போய் அதை கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. நரி ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால இந்த ஹைனாவை அதால எதுவும் பண்ண முடியாது. இது ஒரு மழைக்காலம் போல, அதனால இந்த 2 நரிக்குட்டிகளும் ஹைனாவோட சேர்ந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. இந்த நரிக்குட்டிகள் ஹைனாவை கடிக்க போனதுக்கு அப்புறம் கூட இந்த ஹைனா அந்த 2ஐயும் எதுவும் செய்யாம அது பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கு. அடுத்தது இந்த வீடியோல கழுதை புலிகள் எல்லாம் அங்கங்க நின்றுட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரே ஒரு கழுதை புலி மட்டும் படுத்திருக்கு. இப்போ இந்த பக்கத்துல கழுதை புலிகளோட சத்தம் கேட்டதும் வேகமா ஒரு சிங்கம் ஓடி வந்து அந்த கழுதை புலிகளை துரத்துறதுக்காக வந்திருக்கு. இங்க படுத்திருந்த கழுதை புலி இன்னும் சிங்கத்தை பார்க்கவே இல்லை. ஆனா இந்த கழுதை புலிகள் எல்லாம் வேகமா ஓட ஆரம்பிச்சதும் எதுக்கு என்ன அப்படின்னு தெரியாம இதுவும் வேகமா எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுச்சு. விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம இருந்தா கூட கூட்டத்தை நம்பி ஓடுனதுனால இந்த கழுதை புலியும் சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கு. அடுத்தது இந்த வீடியோல சிறுத்தை ஒண்ணு பதுங்கி விலங்குகளை குறி வச்சு பிடிக்கிறத வீடியோவா ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சிறுத்தை ரொம்ப பதுங்கி போறதுனால எந்த இடத்துல சிறுத்தை இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா சத்தமே இல்லாம திடீர்னு வந்து நிற்கும். இதனாலதான் மற்ற விலங்குகள் இதுகிட்ட மாட்டிக்குது. இங்கேயும் ரொம்ப பக்கத்துலதான் இந்த சிறுத்தை இருந்திருக்கு. ஆனா அந்த சிறுத்தை வந்திருக்கு அப்படிங்கறத அந்த விலங்குகளால கண்டுபிடிக்கவே முடியல. சிறுத்தையோட ஒவ்வொரு நடவடிக்கையும் அவ்வளவு அமைதியா இருக்குமா. அடுத்ததான் இந்த வீடியோல எப்பவும் போல நாய்க்கும் சேவலுக்கும் நடக்கிற ஒரு சண்டையை தான் பாக்குறோம். இதுல இந்த நாய் எப்படியாவது இந்த சண்டையில இருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு தான் பாக்குது. ஆனா வந்த சண்டையை நான் விட மாட்டேன் அப்படின்னு சேவல் அதுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அடுத்ததான் இங்க குளத்துல இருந்து மேலே ஏறி தரையில இந்த முதலைகள் படுத்திருக்கு. இந்த காட்டு நாய்களுக்கு சேட்டையை பாருங்க. சும்மா கிடக்கிற முதலைய ஒவ்வொரு காட்டு நாயா போய் கடிச்சு அதை வம்பு கிழித்துட்டு இருக்கு. காட்டு நாய்கள் அந்த முதலைய சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இத்தனை நடந்ததுக்கு அப்புறம் முதல்ல அந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சு கூட நகரவே இல்லை. இது வேலைக்காகாதுன்னு காட்டு நாய்கள் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா விலங்குகளோட வேடிக்கையான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.